அப்போ 2026ல் டிவிகே வர்றது சாத்தியம் இல்லையா? வாய்ப்பே இல்லை. இந்த கரூர் சம்பவத்தில் ஏதேனும் ஒரு சூழ்ச்சி, ஏதேனும் ஒரு சதி இருக்கிறதா? நீங்கள் விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு பார்க்கறத விட அந்த சம்பவத்தினுடைய நியாயத்தை பேசுவதற்கு ஒரு சிலர் வேணும். அவருடைய அழுகைக்கு தான் ஆஸ்கார் அவர் கொடுக்கணும்னு அன்புமணி சொன்னார் பார்த்தீங்களா? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நோபல் பரிசு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். கள்ளச்சாராய சம்பவம் நடந்து இந்த 41 பேருக்கு மேலே 60 பேருக்கு மேலே செத்து போனாங்க. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம், விவசாயம் பார்க்கும்பொழுது இடிமின்னல் தாக்கி இறந்து போற தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க 4 பேருக்கு. முதல்ல விஜய்க்கு ஆதரவா பேசினார். அந்த 3 நாள் 4 நாள் கழிஞ்ச பிறகு வேற ஒரு பேச்சு பேசுறாரு. பாம்புக்கு ரெட்டை நாக்குன்னுவாங்க, ஆனால் மனுஷனுக்கு ரெட்டை நாக்கு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா சீமான் தான். அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கோ அல்லது மக்கள் சேவைகளுக்கு நேரடியாக அதிகாரத்துக்கு வருவதில்லை, சாத்தியமில்லை. விஜய் அவர்களுக்கு அதிகபட்சமாக 8லிருந்து 10% வாக்குகளை அவர் பெற முடியும். மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் டென்சில். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத் மாதா செந்தில் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு நாள் விஜயை பத்தி பின்புலமா பேசியிருப்பாரு. ஆனா இந்த ஒரு கரூர் சம்பவம் நடந்தவொன்னே அண்ணாமலை முன்ன நிறைய விஷயங்களை தம்பி ரொம்ப கடுமையா பாதிச்சிருப்பாரு, ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பதிவிட்டாரு. நிறைய விஷயங்களை உருக்கமாக சொன்னார் அண்ணாமலை, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி. அந்த நேரத்தில் விஜய்க்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை சொன்னார். அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு பார்க்கறத விட அந்த சம்பவத்தினுடைய நியாயத்தை பேசுவதற்கு ஒரு சிலர் வேணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துச்சு, இந்த கூட்டம் அதில் நடந்த தவறு தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஆளுகின்ற அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது. திமுக என்ன பண்ணுது, அன்னைக்கு நைட்டே வராரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரே நாள்லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, உடனடியாக அதை போய் அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க, உடனடியாக எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க, உடனே அதுக்கு ஒரு தனிநபர் கமிஷன் வைக்கிறாங்க, உடனே எஸ்ஐடி உடனே போடுறாங்க. இது எல்லாம் படு வேகமாக இருக்குது. அப்போ கள்ளச்சாராய சம்பவம் நடந்து இந்த 41 பேருக்கு மேலே 60 பேருக்கு மேலே செத்து போனாங்க. அந்த இடத்துக்கு இதுவரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் போவே இல்லை. அதை பற்றி தான் யாருமே பேச மாட்டேங்க. அப்ப அந்த நிகழ்வுகளுக்கு போகாமல், அந்த நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இதற்கு இரவோடு இரவாக அவர் 41 பேர் இறந்துட்டாங்க, துக்கம் தாங்க முடியல, உடனே வந்தேன்னு சொல்றாரு. சரி, அவர் முதலமைச்சரா வராரு. அதே 60 பேர் செத்து போன இடத்துல நீங்க ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு போகல? அப்ப அந்த உயிர்கள் உயிரா உங்களுக்கு தெரியலையா? அது துச்சமா இருந்துச்சு போல உங்களுக்கு. அந்த உயிர் நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்களா? எங்களுக்கு அதுதானே கேள்விகள் கேட்க தோணுது. அப்ப இந்த கரூர் சம்பவத்தில் ஏதேனும் ஒரு சூழ்ச்சி, ஏதேனும் ஒரு சதி இருக்கிறதா? இந்த அளவுக்கு அரசாங்கமும் அமைச்சர்களும் உடனடியாக வராரு. அன்பில் மகேஷ் உடனடியாக, செந்தில் பாலாஜி வராரு, ஏன்னா பக்கத்துல இருந்தா வந்தேன்னு சொல்றாங்க. அன்பில் மகேஷ் அழுதுட்டு வர புலம்புறாரு. அவருடைய அழுகைக்கு தான் ஆஸ்கார் அவர் கொடுக்கணும்னு அன்புமணி சொன்னார் பார்த்தீங்களா? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நோபல் பரிசு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இவரு அமெரிக்காவினுடைய அதிபர் கேட்டுட்டு இருக்கிறாரு, அவருக்கும் கொடுக்கல. அது பிலிப்பைன்ஸினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்குறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இங்கே அற்புதமாக உண்மையிலேயே மக்கள் பணி செய்யக்கூடிய இவங்க அமைச்சர்களுக்கு தான் கொடுக்கணும். இதுக்கு மேல அவங்க கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதே அழுகையை இப்போ இறந்து போனாங்களே 4 நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் சார். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துச்சு. 41 பேர் இறந்த இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் இறந்த குடும்பத்துக்கு வழங்குச்சு. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள நடந்த சம்பவம், கடலூர் மாவட்டத்தில் 4 விவசாயிகள் இடி மின்னல் தாக்கி 4 பேர் அதே இடத்துல விவசாயம் பார்த்து அந்த இடத்துல இறந்து போறாங்க. அப்ப அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் நிவாரணம் வழங்குது இந்த அரசாங்கம். இது எவ்வளவு பாரபட்சம், எவ்வளவு மகா முட்டாள்தனமான ஒரு செயல். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம், விவசாயம் பார்க்கும்பொழுது இடிமின்னல் தாக்கி இறந்து போற தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க 4 பேருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த அரசாங்கம் மிக முட்டாள்தனமாக, மிக ஒருதலைபட்சமாக கள்ளச்சாராய விஷயத்தை அமுக்கிறதுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களா,
இந்த கரூர் சம்பவத்தை உடனடியாக ஏதேனும் அதில் இருக்கக்கூடியதை வந்து மற்றவர்கள் ஏதேனும் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக வேகமாக அந்த வேலைகளை முடித்து அதுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களா? அப்போ இந்த விவசாயிகளுக்கு வந்து 5 லட்சம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இந்த அரசாங்கம் என்பது அரசியல் ரீதியாக செயல்படுறதை தவிர மக்களுக்காக செயல்படவில்லை. அதான் திசை திருப்புவதே திமுகவோட வேலைன்றீங்க. ஆமாம், கள்ளச்சாராய விஷயம் பூதாகரமாக வந்துட போதுன்றதுக்காக உடனடியாக அதுக்கு 10 லட்சத்தை அறிவிக்கிறாரு. கரூர் விஷயம் பூதாகரம் ஆகிடக்கூடாது, அதை உடனடியாக மூடுறதுக்காக 10 லட்சம் கொடுக்குறாரு. ஆனால் இந்த 4 பேர் செத்து போனதுக்கு 5 லட்சம்ன்றார். சீமானோட பேச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து முதல் நாள் வந்து ஒரு மாதிரி பேசுவார், ஒரு 3 நாள் கழிஞ்ச பிறகு ஒரு மாதிரி பேசுவார். இதே விஷயம் தான் அந்த கரூர் சம்பவத்திலையும் போய் பேசினார். முதல்ல வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினார், அந்த 3 நாள் 4 நாள் கழிஞ்ச பிறகு வேற ஒரு பேச்சு பேசுகிறார். அதே வந்து எல்லா சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் வீடியோ போட்டு அவரை கேட்காத கேள்வி கேட்டாங்க. அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்டிகே தலைவர் பற்றி. சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த பாம்புக்கு ரெட்டை நாக்குன்னுவாங்க, ஆனால் மனுஷனுக்கு ரெட்டை நாக்கு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா சீமான் தான். அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் கடவுள் இல்லை கடவுள் இல்லை, கடவுளை வணங்குறவன் முட்டாள்ன்ற அந்த ஈவரானுடைய கொள்கையில் எல்லா இடங்களையும் பேசிட்டு கிடந்தார். ஆனால் இன்றைக்கி முருகா முருகா முருகான்னு வேல் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் காவடி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நான் தான் வந்து தம்பிகள் அண்ணன்கள் அப்பாமார்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தங்கைகள் அக்காக்கள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே தமிழ் சமயத்தினுடைய தமிழ் மதத்தினுடைய அவர் தான் முக்கியமான தலைவர் மாதிரி ஆயிட்டார். அதனால் அன்னைக்கு அப்படி பேசுகிறார், இன்றைக்கி இப்படி பேசுகிறார். அதே மாதிரி விஜய் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி என் தம்பி தமிழ்நாட்டில் சார்ந்தவன், அவன் வந்து வரதில் எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்களை போயிட்டு அவருடைய அண்ணன் இறப்பு, அவருடைய அண்ணனுடைய இறப்பு நடந்துச்சு, அதை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்புகள் விஜய் நோக்கி வருது. என்னன்னு ஒன்றும் புரியல. அவர் வந்து பேமெண்ட் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவாரா, அல்லது வர வேண்டியது வந்ததுன்னா பேச வேண்டியது பேசுவாரா? எனக்கு ஆட்சி அதிகாரம் வேணாம், எம்எல்ஏ எம்பி வேணாம், ஆனால் அரசியல் ரீதியான இந்த குழப்பங்களும் அரசியல் ரீதியாக மற்றவர்களை யாரை வந்து எதிர்க்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து கைமாறுகள் வாங்கி கொண்டு அதுக்காக செயல்படலாமான்ற வேலையோடு அவர் செயல்படுறாரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் தேர்தலில் ஜெயிக்கணுன்ற எண்ணமே இல்லை அவருக்கு. அவரை நம்பி வந்த இத்தனை ஆண்டு காலம் 2009 கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்ட ஆகுது. இத்தனை ஆண்டு காலம் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கவுன்சிலர் கூட அவர் உருவாக்க முடியவில்லை. ஆனால் கூட சாட்டை துரைமுருகனை வச்சு ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுகிறாரு, இடும்பாவனம் கார்த்திக் பேசுகிறாரு, அவர் கடைசி வரைக்கும் பேசிகிட்டே இருக்க வேண்டியது. இல்லை, எல்லாரும் பற்றியும் எல்லா கட்சி தலைவர் பற்றியும் வன்மமாக பேசுகிறது தான் சாட்டை துரைமுருகனோட வேலை. சாட்டை துரைமுருகன் வந்து அவர் ஒரு யூடியூபரு, அவருடைய யூடியூப் வந்து டெவலப் ஆகணும், அவருடைய யூடியூப்பில் பேசினா தான் அவருக்கு வந்து நிறையா வியூவர்ஸ் கிடைப்பாங்க, அதுக்காக அவர் பேசி தான் ஆகணும்னு பேசுகிறாரு. மேடைகளில் பேசுறதுன்றது வந்து அவருடைய கட்சி ரீதியாக அவர் என்ன பண்ணுவார், தலைவருக்காக பேசணும், கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் அவர் தானே, அதனால் அவர் கொள்கைகளை விளக்குறன்றார். என்ன கொள்கைன்றது வந்து கடைசி வரைக்கும் யாருக்கும் மக்களுக்கு தெரியாது. தேர்தலில் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரே கொள்கை தான், நாம் எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், எம்பி ஆகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இதுதானே அரசியலோட கொள்கை. இந்த அரசியல் கொள்கையில் இது வரைக்கும் கவுன்சிலரே ஆகாமல், இது வரைக்கும் எம்எல்ஏக்களே வராமல், ஆனாலும் நாங்கள் அரசியல் கொள்கைகள்னு சொல்கிறது என்பது வெத்து சத்தம். அவங்க பேசுறது வேஸ்ட். அவங்க பேசுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய நிறைய கல்யாண சுந்தரம் போன்றவர்கள், இன்னும் ராஜீவ்காந்தி போன்றவர்கள், அவங்க எல்லாம் அந்த கட்சி விட்டு வந்துட்டாங்க. இந்த காளியம்மா கடைசி வரைக்கும் ஒரு பெண்மணியாக இருந்து அற்புதமாக அந்த கட்சியிலே பேசி கொண்டு இருந்தவர், அவர் இன்றைக்கு வெளியே வந்திருக்கின்றார். அந்த கட்சி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தவளை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும். ஆமாம், நைட்டு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு கேட்டுட்டு காலையில் அது போயிடும், முடிஞ்சிடும் அதோடைய ஆயில். அப்போ தவளையோட வேலை என்னன்றீங்களா? தவளை மாதிரி தான் கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியது தான், தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஆயில் போயிடும், முடிஞ்சு போயிடும். நாம் தமிழர் கட்சி போகிற தம்பிகள் எல்லாம் தும்பிகள் எல்லாம் பறந்து போயிடுவாங்க. அவங்க பேசியே அவங்க ஆயில் போயிடும். அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கோ அல்லது மக்கள் சேவைகளுக்கு நேரடியாக அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. சீமான் அவர்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பாதாள கணத்தில் விழுந்ததாக தான் கணக்கு. ஆனால் பிஜேபி வந்து முன்னாள் தலைவர்கள் இருந்தாங்க, தமிழிசை சவுந்தரராஜ் இருந்தாங்க, எச் ராஜா இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை வந்த பிறகு தான் பிஜேபின்ற ஒரு பேரே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் தெரியப்படுது. இப்போ அண்ணாமலை வந்தது எவ்வளோ ஒரு உறுதுணையாக இருக்குது தமிழ் மக்களுக்கு? அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. பாஜகவினுடைய தலைவர்களாக பல தலைவர்கள் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வெறும் பாஜக கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு IPS ஆக, மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிரபலமாக, ஒரு விவசாயியாக,
ஒரு விவசாயத்தை மக்களுக்கு எப்படி எளிமையாக கொண்டு போகணும், இயற்கை விவசாயத்தை என்று அவர் ஒரு 2 வருடம் அந்த பணிகளிலே ஈடுபட்டு அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து ஒரு மக்கள் சேவைக்காக வந்தபோதே அவருக்கான பிரபலம் எல்லா இடங்களிலும் கிடைச்சிருச்சு. மாநில தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பு அவருக்கு கொடுத்த உடனே லட்டு மாதிரி அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தூக்கத்தை தொலைத்து விட்டேன்னு பேசுற அளவுக்கு அற்புதமான ஒரு மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவராக, இளம் தலைவராக, இளைஞராக, துடிப்பாக, அறிவாக, ஒரு ஒவ்வொரு பேச்சுமே ஆதாரபூர்வமாக பேசக்கூடியவராக இருந்த காரணத்தினாலே மக்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. மற்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அரசியல் பின்னணிகள் வேறு, மற்றவர்களுடைய பின்னணிகள் என்பது ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருப்பார்கள். இதனால அவர்கள் மக்கள் மத்தியிலே சேருவது என்பது கொஞ்சம். ஆனால் அந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார் இல்லையா, அந்த நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் பேசப்பட்டாங்க. ஏன்னா இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார், அந்த சாட்டை எடுத்து அடிக்கிறதுனால யாருக்குங்க யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாட்டை அடித்ததற்கான காரணம் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியிலே நடந்த அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்த பாலியல் துன்புறுத்தலுக்காக தான் அவர் அந்த விஷயத்தை பண்ணார். என்னுடைய சகோதரி ரோட்டில் போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்போ நான் என்னுடைய வேதனைகளை நான் வெளிப்படுத்துகிறேன், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நான் ஒரு கண்டனத்தை ஈர்ப்பை கொண்டு வரேன்னு பண்ணார்ல. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஞானசேகரனுக்கு எவ்வளவு சீக்கிரமாக தீர்ப்பு வந்துச்சு. இதுவரை நீங்கள் உங்களுடைய வயதிலே, உங்களுடைய அனுபவத்திலே ஒரு கற்பழிப்பு சம்பவத்திலையோ அல்லது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளையோ, பாலியல் தொந்தரவுகள்லையோ இவ்வளவு சீக்கிரம் 1-2 வருடம் கூட ஆகலைங்க, 1 வருடம் அதற்குள்ளாக தீர்ப்பு வந்துருச்சுங்க. அப்போ எந்த அளவுக்கு அரசாங்கம் வேலை செஞ்சிருக்கு. அப்ப இதை வேகப்படுத்துவதற்கு அண்ணாமலை காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நான் வழிபடுறேன். அவர் வெறும் சாட்டையில் அடிக்கல, அவர் அடித்தது அவர் மேல இல்ல, இந்த அரசாங்கத்தின் மீது. அவர் மேல அடித்தது அவர் மீது அல்ல, இந்த குற்றவாளிகள் மீது. அவர் அடித்த சாட்டை அவர் மீது அல்ல, நியாயம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை வருத்தி கொண்டார். அப்ப தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் எல்லாருமே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு அடிங்க. ஏன்னா உண்மையிலேயே சொல்ல போனா நாங்க வந்து அழகு குத்திட்டு போறோம், நாங்க காவடி தூக்கிட்டு போறோம், நாங்க தீ மிதிக்கிறோம். அது எதற்காக? எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் எங்களுடைய வருத்தி கொண்டு எங்களுக்கு இறைவனுக்காக பிரார்த்தனையை வைக்கிறோம், இறைவா எனக்கு செய்து கொடு. இது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை தான். இங்கே சாட்டையில் அடிக்கிறது என்பது அது கேலி செய்யக்கூடியவர் கேலி செய்யட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இது எங்களுடைய நம்பிக்கை. இது அவமானப்பட வேண்டியது, அசிங்கப்பட வேண்டியது அரசாங்கம். ஏங்க, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பாலியல் சம்பவம் நடந்ததுக்கு உண்மையிலே சொல்ல போனால் சாட்டைக்கு பதிலாக வேற ஒன்று எடுத்து அடிச்சுட்டு இருக்கணும். யாரு? அவங்களே. அது வெட்கக்கேடு தானே. அப்பேற்பட்ட அசிங்கத்தை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த அசிங்கம் நடந்ததற்கு வந்து இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்க வேண்டும், அசிங்கப்பட்டிருக்க வேண்டும், அவமானப்பட்டிருக்க வேண்டும். எனவே அண்ணாமலை அவர்கள் சாட்டை அடித்துக் கொண்டது என்பது கவனத்தை ஈர்ப்பதற்காக, அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திலும் இந்த கவனத்தை அதிகமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக அவர் செய்திருக்கின்றார். அவர் அடித்துக் கொண்டார், அவர் வேதனைப்பட்டார். காரணம் அந்த பெண்மணிக்காக. அந்த பெண்மணி நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அது கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ சாட்டை அடித்தது அந்த பெண்மணிக்கு நீதி கிடைச்சிருச்சு. நிச்சயமாக அதுக்கு சாட்டை அடித்ததும் ஒரு காரணம். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நான் விஜய் கூட சீக்கிரமாக இணைய போகிறேன், இன்னும் 2 மாத காலங்களில் வந்து நான் டிவிகே கூட இணையறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் அதை ஆலோசனைகள் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நேற்று தான் நியூஸில் வெளியிட்டார். ஆமாம், அவர் சொன்னார். அதாவது என்னென்னா, டிடிவிக்கும் ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தனித்து நிற்பதனால் யாருக்கும் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. இது நம்ம தெளிவாக, அரசியல் வல்லுநர்கள்லாம் தேவையில்லை, சாதாரண ஒரு வாக்காளனாக, சாதாரணமாக அரசியலை தெரிந்தவனாக நாம் எல்லோருமே சிந்திச்சோம்னா விஜய் அவர்களுக்கு அதிகபட்சமாக 8-10% வாக்குகளை அவர் பெற முடியும். அது வெற்றிக்கு உதவுமான்னு சொன்னால் 20,000 ஓட்டு, ஒரு 15,000 ஓட்டு, 25,000 ஓட்டு வாங்கினால் கூட எம்எல்ஏ ஆக முடியாது. அப்போ அந்த 20,000 ஓட்டு 15,000 ஓட்டு யாருக்கு பிரயோஜனம்? ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போட வேண்டிய மக்கள் அவருக்கு கொஞ்சம் பேர் போட்டாங்கன்னா ஓட்டு பிரியும், திமுக வெற்றி பெறும். மீண்டும் 41 பேர் இறந்ததற்கு வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை தமிழக வெற்றி கழகம் காமிக்குதோ அதை விட பல மடங்கு எதிர்ப்புகள் உங்களுக்கு உருவாயிடும். அப்போ டிடிவி அவர்கள் வந்து அவர் இபிஎஸ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பில் அவர் வெளியே போயிருக்காரு. அவர் அதில் போய் நான் டிவிகே கூட சேர போகிறேன், எனக்கு 3ஆவதாக ஒரு கட்சி இருக்குங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார்.
ஆனால் டிவிகே அவர் டிடிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அண்ணாமலை அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளாக கூட்டணிகளுக்குள் ஒரு முடிவு ஏற்படும், ஒரு தெளிவு ஏற்படும். அதுவரை யார் சொல்கிறதும் அது நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு டிடிவி சொல்கிறது இது நிரந்தரம் அல்ல, இது உடனே அவர் 3வது கூட்டணியில் டிவிகேவோட அவர் சேருவார் என்பது சாத்தியமில்லை. அவர் சொன்னால் மட்டும் போதாது இல்லையா, டிவிகே தலைவர் விஜயும் சொல்லணும் இல்லையா? ஆமாம், அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரசிகராக அவரை நம்பி இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்துட்டுருக்காங்க, அவருக்காக வாக்குகளும் போடுவாங்க. ஆனால் இந்த ஒரு தேர்தலில் மட்டும்தான் இவரை விட ஜாம்பவனாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து, அதுக்கப்புறமா கமலஹாசனாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இவங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பிலே வந்தவர்கள். இதில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் எம்ஜிஆர் ஒரு ரசிகராக ஒரு நடிகராக இருந்து நேரடியாக அரசியலுக்கு வரவில்லை, அரசியல்வாதியாகவும் அவர் பயணித்தார். அதற்காக பல திரைப்படங்களையும் அவர் எடுத்தார். திமுகவில் எம்எல்ஏவாகவும் இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார். அதுக்கப்புறமா தான் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற முடிஞ்சது. எனவே விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றார். கூட்டணி சேர்ந்த பிறகுதான் அவருக்கு எம்எல்ஏக்கள் 29 எம்எல்ஏக்கள் கிடைச்சது. அப்போ இந்த கூட்டணி என்பதிலே விஜய் அவர்கள் முடிவு செய்தால் மட்டுமே விஜய்க்கு எதிர்காலம் உண்டு. அப்போ என்றால் கஷ்டம். அப்போ 2026 டிவிகே வர்றது சாத்தியம் இல்லையா? வாய்ப்பே இல்லைங்க. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க 2026 டிவிகே கண்டிப்பாக தலை தூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலை தூக்குங்க, அது எவ்வளோ தூரம் தூக்கும்? தலை இவ்வளோ தான் தூக்கும். முழுசாக இருந்தால் தான் வெற்றி, பாதி இருந்தால் அதுக்கு பேர் வெற்றி இல்லை. வாக்குகள் கிடைக்கும், வாக்குகள் கிடைக்கிறத வச்சு அப்போ சீமான் தான் தேர்தலில் போட்டிடுறாரு. சீமான் தான் தலை தூக்கியிருக்காரு, 8% வாக்குகளை வாங்கியிருக்காரு, அவரும் தான் தலை தூக்கியிருக்காரு. வெற்றி பெற முடியாது. வெற்றி தாங்க ஒரு அரசியல் களத்திலே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். வாக்குகள் சிதறினா கண்டிப்பாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில்? வாக்குகள் சிதறினால் திமுகவுக்கு லாபமாக போகும். திமுகவினுடைய எதிரணி வாக்குகள் அதிமுகவுக்கு போவதா தமிழக வெற்றி கழகத்துக்கு போவதால் முடிவாகும். அப்போ அந்த வாக்கு சிதறல்கள் மூலமாக திமுகவுக்கு லாபம் ஏற்படும். லாபம். அப்போ அதிமுக வாய்ப்புகள் இல்லையா? அதிமுகவுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இதில் இந்த மாற்றங்கள் ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வேவ், எதிராக வரக்கூடிய அலை, அது பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அப்படி இருந்தால் திமுகவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். நிச்சயமா, கண்டிப்பாக. 2026 அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசுனது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.